ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் உங்கள் ஃபோனில் இருக்க கேமராலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து நிறைய ட்ரிக்ஸ் வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு சில ட்ரிக்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் கேமராவில் இருக்க வால்யூம் கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்க இல்லைனா வீடியோ எடுக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அதை இன்னொரு ஃபீச்சருக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்கள் கேமராவில் இருக்க செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து ஷூட்டிங் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டாக வந்து ப்ரெஸ் வால்யூம் கீ ஃபார் அப்படின்னு இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக டேக் அ ஃபோட்டோ ஆர் வீடியோ அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து செகண்டாக வந்து ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வால்யூம் கீ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறப்ப உங்கள் ஃபோன் கேமரா வந்து ஜூம் இன் ஆகும். அதே நீங்கள் மைனஸ் கீயை ப்ரெஸ் பண்ணுறப்ப ஜூம் அவுட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய டிப் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் வீடியோவில் வந்து HDR மோட் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ஒர்க் ஆகுது, ஒரு சில இடத்துக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் வந்து எந்த இடத்துல ஒர்க் ஆகும் எந்த இடத்துல ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ண வேண்டாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் கேமரா செட்டிங்ஸ்லேயே வந்து உங்கள் கேமராவே HDR மோட் எங்கெங்கே வேணும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அதாவே ஆட்டோமேட்டிக்காக HDR மோட் வந்து அப்ளை பண்ணும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். இது வந்து எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் கேமரா இருக்க செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து HDR ரிச் டோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக டிசேபிள் இருந்து அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அப்ளை வென் நீடட், அப்ளை எவ்ரி டைம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை வென் நீடட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேமராவே வந்து எந்த இடத்துல HDR மோட் வேணும்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து HDR மோட் வந்து எனேபிள் பண்ணிடும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்கு. அது என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்காக மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் கேமராலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் வந்து நீங்கள் ஆப்ஜெக்டை பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகும். அதுக்கு மேலே வந்து அது சுத்தமாக ஃபோக்கஸ் ஆகுது, பிளர்ராக காட்டும். இதனால் மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து அது வந்து நல்லா ஆப்ஜெக்ட் வந்து க்ளோஸரில் போய் எடுக்கலாம், நல்ல டீட்டெயிலாக தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து இதை மேக் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேமராலேருந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து வாட்டரை விடுங்க. இப்போ நான் விடுற மாதிரி கரெக்டாக ஒரு ட்ராப் விடுங்க. ஒரு ட்ராப் விடுறனால வந்து உங்கள் கேமரா எதுவும் ஆயிடாது. ஏன்னா வந்து கேமரா வந்து கிளாஸ் லேயர் கொடுத்து ப்ரொடக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு ட்ராப் விடுறனால வந்து உங்கள் கேமராக்கு எந்த டேமேஜும் வராது. அதே மாதிரி நிறையா தண்ணி விட்டுறாங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்க ஸ்பீக்கரில் போய் உங்கள் ஃபோன் டேமேஜ் ஆயிரும். நல்லா கரெக்டாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விடுங்க. விட்டதுக்கப்புறம் வந்து ஓகே, இப்போ ட்ராப் விட்டதுக்கப்புறம் கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேமரா ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் வந்து பிளர்ராக தெரியும். இப்போ நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து உங்கள் ஆப்ஜெக்டையும் உங்கள் கேமராயும் வந்து 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து இது கரெக்டாக லென்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இப்போ நான் பக்கத்தில் போனேன்னா தெரியும் பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொண்டு போனாலும் அதோட டீட்டெயில் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது. இப்போ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 4-5 ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ நான் அதை காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுக்கு வந்து உங்கள் கேமரா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு கேமரா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் ஃபோனோட பேக் கேமரா ஓப்பன் பண்ணி அதை தரையில் வச்சிங்க அப்படின்னா வந்து நடுப்புற வந்து ஒரு 2 டாட் மாதிரி இருக்கும். இது என்னது அப்படின்னா பார்த்திங்கன்னா, இதை வந்து நீங்கள் லெவல் டூலாக யூஸ் பண்ணலாம். லெவல் டூல்னால் தமிழில் வந்து மட்டம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி வந்து உங்கள் கேமரா வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னு சொல்லலாம். இதை நீங்கள் வந்து தரையில் வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 2 சர்க்கிள் மாதிரி வரும். அந்த 2 சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா நடுப்புற இருக்கிறது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து எப்போ அந்த சென்டர் சர்க்கிளோட அந்த மேட்ச் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ளோரோட லெவலில் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி அது மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் வந்து அதை இண்டிகேட் பண்ணும். இப்போ நான் வச்ச தர வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கனால அந்த டாட்டும் அந்த சர்க்கிளும் மேட்ச் ஆனதுனால உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் இண்டிகேட் ஆகுது. இதே இப்போ நான் லைட்டாக கொஞ்சம் ஃபோனை தூக்குனேன் அப்படின்னா வந்து அந்த டாட் வந்து டீவியேட் ஆயிரும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லைஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.